ஓகே, பாட்காஸ்ட் பற்றின புரிதல் காலையிலேருந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால கொஞ்சம் உங்களை போர் அடிக்கக்கூடாதுல்ல. திணிக்க வேண்டியது நிறைய திணிச்சாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறதையும் கொஞ்சம் கேட்டிங்கன்னா நானும் ஜாலியாக வீட்டுக்கு போயிடுவேன். ஓகேவா தம்பி? பாட்காஸ்ட்னா என்ன? நீ தான். ஆக்சுவலி இது வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வந்து தான் இந்த பாட்காஸ்ட். அதான் ஆடியோ ஃபார்மில் வந்து லைக் எஃப்எம் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆடியோ வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுறது தான் அந்த ஜாலியாக பேசினா அக்கா தான். ஓகே, ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம், பார்த்ததே இல்லையே. ஸ்பாட்டிஃபை ஈவெண்ட். ஓ, ஸ்பாட்டிஃபை ஈவெண்டா? சாரி தம்பி, நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்னா, பாட்காஸ்ட்னா என்னென்னு இன்ட்ரொடக்ஷன் கிடையாது, என்னோட இன்ட்ரொடக்ஷன் தான். நெக்ஸ்ட் லைன். ஓகே, நான் வந்து சூரியன் எஃப்எம்மில் ஆர்ஜேவாக ஒரு 8 வருஷமாக இருந்தேன். காலையில் ஒரு ஷோ, மதியானம் ஒரு ஷோ, நைட் ஒரு ஷோ. யாராச்சும் ஆர்ஜே லீவ் போட்டாங்கன்னா அந்த ஷோ என்னை தான் பார்க்க வைப்பாங்க. இந்த இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நானும் ஒர்க் பண்ணேன். அடுத்தது கண்டென்ட் ப்ரொடியூசர். ஸ்பாட்டிஃபைல வந்து செலிப்ரிட்டிக்கு கண்டென்ட் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணேன். ஐடியா கொடுக்கறது, எப்படி பேசுறது, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டென்ட் ப்ரொடியூசராக ஸ்பாட்டிஃபைல ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதில் கிகி சாந்தனு அவங்களுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தேன். செலிப்ரிட்டிஸ்க்கு கண்டென்ட் கொடுப்பேன், எப்படி பேசணும்னு அவங்களுக்கு உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். வாய்ஸ் தான் நல்லா இருக்கே, அதை அப்படியே வியாபாரம் ஆக்கிலான்னு நினச்சி டப்பிங் கார்டு வாங்கினேன். பெருசாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரல. டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு 8 வருஷமாக இருக்கேன். பட் நிறையா படங்கள், விளம்பரங்கள் 1 லட்சத்துக்கு மேலே வாய்ஸ் கொடுத்துருப்பேன். லேக்ஸ் ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். விளம்பரங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் காப்பி ரைட்டராக இருக்கேன். நிறைய இப்போ யாரோ ஒருத்தங்க டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற விளம்பரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கறது, அந்த வேலையும் பார்க்குறேன். ஆக்டர், சும்மா ஆடியோவில் தான் இருக்கோம், அப்படியே வீடியோ விஷுவலாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி படம்னு ஒரு படம் நடித்தேன். 2வது படத்தில் நடித்து அதில் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இப்போ தான் கொஞ்சம் சரியாயிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, காலையிலேருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். பாட்காஸ்ட் பற்றி, ஆர்ஜே பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, ஏதாவது ஒன்று புதுசாக நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி உதிச்சுதுன்னா நம்ம லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, போகலாமா? அடுத்த ஸ்லைட். ஓகே, ஜோதிகாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நவ் எனிஒன் கேன் பி அன் ஆர்ஜே. ஓகே, நான்லாம் ஆர்ஜேவா ஆகணும்னு ஆசைப்பட்டு காலேஜ் படிக்கவே விஸ்காம் படிச்சுட்டு இருக்கும்போது ரேடியோ ஜாக்கி ஆகணும்னு ட்ரை பண்ணேன். எப்படி ஆகணும்னு யாரோ ஒருத்தங்க சார் கிட்ட கேட்டாங்க. ஸோ நான் வந்து தொந்தரவு பண்ணுவேன் எல்லா ஆர்ஜேக்களும் வந்து, சார் ஏதாச்சும் சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், ஆடிஷன் இருந்தால் சொல்லுங்கள், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து மெசேஜாக போடுவேன். யாரோ ஒருத்தங்க நம்மளுடைய மெசேஜ் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு நிறைய பேர் அப்படி தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அனுப்பிச்சு நான் வந்து ரேடியோ ஜாக்கே 3 வருஷம் கழித்து அந்த வேலை கிடச்சிது. சூரியன் எஃப்எம்மில் கோயம்புத்தூரில் ஆர்ஜேவாக இருந்தேன். 2014 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுமே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் வந்து, கோயம்புத்தூர்னா என்ன, கோயம்புத்தூர் ஸ்லாங் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஷோ எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு நான் வீட்டில் தெலுங்கே தப்பி தான் பேசுவேன், தமிழ் சூப்பர், கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த வட்டார வழக்கு மொழி பேசுகிற இடத்துக்கெல்லாம் நான் ட்ராவல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கான்னு பாருங்களேன். உங்களை தான். சூப்பராக இருக்குல்ல மாஸ்க் போட்டவங்க? சூப்பராக இருக்குது மாஸ்க்கு. ஃபோட்டோ நல்லா இருக்கா? உங்களை தான். ஏய் ஒன்று தான். ஸோ சாரி, உங்களை வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நான் தலையிட்டேன்னு நினைக்காதீங்க. ஸோ அப்படியே பேசும்போது டக்கு நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா, அதே தான் ரேடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா, அதாவது அப்படின்னு சொல்லிட்டு லைவில் வந்து பாட்டை போட்டு கட் பண்ண காலங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் ஒரு 6-7 வருஷமாக ஷோ பண்ணேன். ஏன் வந்து அது என்னோடய அடையாளமாக மாறுச்சு. ஸோ இப்போ பாட்காஸ்டராக ஆகணும் அப்படின்னா, ரேடியோ ஜாக்கிக்கும் பாட்காஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் ரேடியோ ஜாக்கி கோயம்புத்தூரில் ஒரு ரேடியோவில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது இங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸில் மட்டும்தான் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. அதுவே நீங்கள் ஒரு பாட்காஸ்டராக ஆயிட்டீங்க அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் உங்களுடைய பாட்காஸ்ட் வராதான்னு ஏங்குவாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜோதிகாவாக மாறுறீங்களா, இல்லை வேர்ல்டு வைடில் இருக்கிற நான் ஒரு ஆர்ஜேவா? உங்கள் பேர் என்ன? மகாலட்சுமி. ஆர்ஜே மகாலட்சுமி நான் பேச வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யூ கேன் பி அ பாட்காஸ்ட். நைட்டே உட்காருங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ இதுக்கான புரிதல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா?
ஆர்ஜேனா இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற மக்களை நம்ம ஜாலியாக இழுத்துடலாம், நம்மளும் ஒரு ஆர்ஜே அப்படின்ட்டு. பாட்காஸ்டர் அப்படின்னு ஏன்னா பூம் ஆகிட்டு இருக்கு ரேடியோக்கு அப்புறம் பாட்காஸ்ட் அப்படிங்கிறது இப்போ யார் வேணாலும் ஆர்ஜே ஆகலாம். ஆர்ஜேங்கிறது 40 செகண்ட் தான் பேசணும். நீங்கள் 40 நிமிஷம் பேசினாலும் நீங்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, ஹெட் ஆஃபீஸ்லேருந்தாலே யாரும் வரமாட்டாங்க. 40 நிமிஷம் கண்டென்ட் நம்ம நல்லா கொடுக்குறோமா அப்படிங்கிறதா மேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ பாட்காஸ்ட் ஸ்டைல் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு இந்த மாதிரி சோஃபா போட்டிருப்பாங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் செட்டப் நல்லாயிருக்கும், இங்கே ஒரு சோஃபா போட்டிருப்பாங்க. அது மாதிரி இன்டர்வியூ ஸ்டைலில் நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ ஸ்டைலில் பண்ணலாம். போர் அடிக்கிறேன்னா? இல்லை ஹாய் பாப்பா, போர் அடிக்கிறேண்ணா? இல்லை ஆமாவா அப்போ நீங்கள் முன்னாடி வாங்க. ஆமாம் ப்ளீஸ். இல்லையா? அப்போ போர் அடிக்கலையா? போய் தானே. ஓகே. ஸோ இந்த இன்டர்வியூ டைப்பில் வந்து எக்ஸ்பர்ட்ஸை இன்டர்வியூ பண்ணலாம். இன்றைக்கி மனுஷபுத்திரன் சாரே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவரை பற்றின கவிதைகளை பேசலாம். அவர் எப்படி கவிதை எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்தது செலிப்ரிட்டிஸ் இன்கேஸ் நீங்களுடைய இன்டர்வியூ ஷோ நல்லா போகுது அப்படின்னா பிஆர்ஓ வச்சு செலிப்ரிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி செலிப்ரிட்டி இன்டர்வியூ உங்கள் பாட்காஸ்ட்டில் கொடுக்கலாம். தேர்ட், எவ்ரிடே பீப்புள். செலிப்ரிட்டி வரமாட்டாங்க, எக்ஸ்பர்ட்ஸும் வரமாட்டாங்க, எவ்ரிடே பீப்புள் தான் நமக்கான ஆள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து ரேடியோ ஜாக்கியாக இருக்கும்போது அப்போல்லாம் இந்த பாட்காஸ்ட்டில் அவ்வளோ பூம் ஆகலை. நான் சவுண்ட் க்ளவுடில் தான் போட்டுட்ருந்தேன். அப்போது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர்கிட்ட போய் நான் இன்டர்வியூ பண்ணேன், பைட்ஸ் எடுத்தேன். ஏன்னா அந்த ஒருத்தர் கையில் தான் எல்லாத்தோட உயிரும் இருக்குது. ஸோ அவர் அந்த உயிர் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் மோரோவர் நைட் ட்ரைவில் போகிறாங்கல்ல, நைட் டாக்ஸி போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணலாம். நைட் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள கேட்கலாம். ஸோ இன்டர்வியூ அப்படின்னா நீங்கள் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்டர்வியூ ஸ்டைல்லாம் எனக்கு பெஸ்ட்டு. நான் ப்ரிப்பேர் ஆக மாட்டேன், வரவங்களாம் 1000 கேள்வி நான் கேட்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ ஸ்டைல் பாட்காஸ்ட்டை ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் சோலோ. அது நான் தான், பயந்துக்காதீங்க. ஓகே. ஸோ நான் வந்து சோலோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நைட் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஆர்ஜே பிரியங்கான்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது மியூசிக் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். நீங்கள் பேசுகிறீங்கன்னா கீழே மியூசிக் போடுறீங்கல்ல, ஒரு ட்ராக்ல மியூசிக் போடுறீங்க, ஏன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் பற்றியெல்லாம் காலைல சொல்லியிருப்பாங்க. ஸோ கீழே மியூசிக் போகிறீங்கன்னா அது வந்து காப்பிரைட் இஷ்யூ வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் நைட் பாட்காஸ்ட்னு ஒன்று உருவாக்குனேன். என்னோடது வந்து சோலோ பாட்காஸ்ட். நான் பர்சனலாக என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, மோட்டிவேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என் நாலேஜ் ஷேரிங். இன்றைக்கி வந்து யாரை பார்த்தேன், மகாலட்சுமி பார்த்துருக்கேன். மகாலட்சுமி பற்றி நிறைய விஷயங்கள் நான் இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் கூட சொல்லுவேன். டே டு டே லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீட் பண்ண மக்கள், அவங்கக்கிட்ட என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதை கூட சோலோ பாட்காஸ்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பேசலாம். ஐ திங்க் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போர் அடிக்கிறேனா? ஓகே. கான்வர்சேஷனல். அதாவது மகாலட்சுமி உங்கள் ஃப்ரெண்ட் யார் இங்கே? அபிதா அக்காவா? அபிதா. மகாலட்சுமியும் அபிதாவும் வந்து ஜென்ரலாக பேசுகிறாங்க. அதாவது உனக்கு தெரியுமாடி ஜெயம் ரவி வந்து அப்படி வந்துட்டானா, உனக்கு தெரியுமாடி இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சான் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான காமனான விஷயத்த யாருமே இல்லைனாலும் நம்மளுக்கு எந்த செலிபிரிட்டியும் வேணாம், சோலோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெக்கமாக இருக்குது. சரி, கான்வர்சேஷனல் டைப்பில் நம்ம பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோவில் வரக்கு ஹெசிடேஷனாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஆடியோ பாட்காஸ்ட். அதுக்கப்புறம் விஷுவலாக பண்ண ஆரம்பிங்க. ஏன் நான் ஆக்டர்னு சூஸ் பண்ணேன்னா என்னோடய ரெகக்னேஷன் 7 வருஷமாக நான் 8 வருஷமாக ஆர்ஜேவாக இருந்ததுக்கு அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு மாயை தான். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் நம்ம யார் அப்படிங்கிற ஐடென்டிட்டி இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டு போகணும் அப்படின்னா எதுக்கும் தயக்கப்பட வேணாம் தான் என்னுடைய அட்வைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த சீன் உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் இந்த படம் பார்த்துருக்கீங்க? என்ன படம் இது? சொல்லு பாப்பா, நீ சொல்லு பாப்பா, கை தூக்குனியே. காதலிக்க நேரமில்லை. இந்த சீன் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? தம்பி உன் பேர் என்ன? பார்த்துருக்கீங்களா சார்? அதில் என்ன இருக்கு? பாலையா? சரி, அவர் என்ன சொல்லுவார்? பேய் கதை. பேய் கதை சொல்லுவார். ஸோ அடுத்தது வந்து ஸ்டோரி டெல்லிங். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நான் முடிச்சிடுவேன், ஜாலியாக வீட்டில் போய் தூங்கலாம், சரியா? ஸோ பாட்காஸ்ட் ஸ்டைலில் 4th ஆப்ஷன் வந்து ஸ்டோரி டெல்லிங். இப்போ வந்து பாட்காஸ்ட்டில் நீங்கள் லிஸ்ட் அவுட்டில் டாப் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, இங்கே நடந்தது அப்படின்னு. அதுவும் க்ரைம் ஸ்டோரிஸ் வந்து
டாப் நாட்ச்சில் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற கதை இவரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இவர் சொல்ல சொல்ல இவருக்கு அப்படியே வேர்க்கும் விறுவிறுக்கும், அப்படி எல்லா ரியாக்ஷன்ஸும் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரி சொல்கிறீங்க, எனக்கு யாரும் வேணாம், இந்த கதை படித்தேன், அவனை பார்த்தேன், திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எமோஷன்ஸ் கொடுக்கறது, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறது, அந்த கதையை மற்றவங்களை கேட்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை வந்து இந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஐ திங்க் நான் கரெக்டாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஈஸியாக போகுதா? ஐ திங்க் ஸோ. நெக்ஸ்ட் லைக் ஹவு டு ப்ராக்டிஸ். அடுத்து ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து முன்னாடியே இந்த கேள்வி சார்கிட்டையும் கேட்டுட்டீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன் வார்த்தைகள் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த பசங்க படத்தில் புக் எடுத்து படிப்பான் தெரியுங்களா, பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி, ஓ காட் பியூட்டிஃபுல், ப்ளீஸ் எனக்கு தெரியாது அந்த டைலாகு. ஸோ அந்த மாதிரி உங்கள் ரூமில் அந்த 4 வால்குள்ளே உட்காந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அது உட்காந்து படிங்க, கத்தி படிங்க. எவன் என்ன டேஷ் பண்ணாலும் பரவாயில்ல, கத்தி படிங்க. அடுத்தது வந்து டங் ட்விஸ்டர். இப்போ அவங்க வந்துட்டு அப்படின்னு 2-3 வாட்டி சொன்னது தப்பு கிடையாது. டங் ட்விஸ்டர் அதாவது நம்மளுடைய வார்த்தைகள் மேலே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னா நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும். தேர்டு எமோஷன். இப்போது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்தது எங்கே நிறுத்தணும், எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிளியராக பாஸ் கொடுங்க. அடப்பாவி அவனே, சாதாரண வயிற்று வலிக்கு இப்படி ஒரு தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற டைலாகை எங்கே பாஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யாராச்சும் சொல்கிறீங்களா? அடப்பாவி அவனே, சாதாரண வயிற்று வலிக்கு தற்கொலை பண்ணிப்பியா? உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஷியேஷன்? நீங்கள் எழுதுங்க ஃபஸ்ட்டு, எங்கே புள்ளி வைக்கணும், எங்கே கமா வைக்கணும், எந்த இடத்துல எமோஷன் கொடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ஸ்கிரிப்ட் தான் அங்கே காட்டும். அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க தான் சத்தமாக படிங்க அப்படிங்கிறது. அடுத்தது எந்த இடத்துல ஸ்பீட் கொடுக்கணும், எந்த இடத்துல கிளாரிட்டி இருக்கணும், எந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் ஸ்கிரிப்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ ஆப்வியஸ்லி பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். நான் எப்போவுமே ஸ்பாட்டிஃபை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், அமேசான் மியூசிக், யூடியூப், இத்தனை பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் இன்னும் நிறைய இருக்குது. பேர் தெரியாதெல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் பேர் தெரியறதுனால இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கூகுளில் யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்பாட்டிஃபை. நீங்கள் பண்ண பாட்காஸ்ட்டை அதை அப்படியே ஆப்பிளுக்கு மாற்றுங்க. கூகுள் பாட்காஸ்ட், அமேசான் மியூசிக், யூடியூப். ஸோ இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது உங்களுடைய குரலை ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் காதில் போய் கேட்குறதுக்காக. ஓகே, மிஸ் பண்ணாதீங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ பாட்காஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மெயினாக இதுக்கு தான் கூப்பிட்டாங்க. இதில் என்ன நான் பேசுறதுன்னு தெரியல. ஸோ இதை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, அண்ட் ஓகே, நான் அவ்வளோலாம் யோசிக்கலை. சிம்பிள். நிறையா அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு பதில் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைடை மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, நான் 2 தான் சொல்ல விரும்புகிறேன். பாட்காஸ்ட்டில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதை விட நான் மக்கள் அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு அதோட ஸ்டேட்டஸும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். எனக்கு ஆஸ்திரேலியாவில் பெருமைக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், வேர்ல்டு வைடில் லிசனர்ஸ் இருக்காங்க. நமக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிசனர்ஸ் கண்டிப்பாக வியட்நாம்லேருந்து வரும். இத்தனை இடத்துலேருந்து எனக்கு இத்தனை மக்கள் இருக்காங்க கேட்குறதுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புள் எல்லாம் இப்போ கேட்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். நெக்ஸ்ட், ஸோ ஸ்பாட்டிஃபைல இந்தியா பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்க முடியாது. ஸோ நீங்கள் இதுவே வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா, வெளியூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் சம்பாதிக்க முடியும். இந்தியா பொறுத்த வரைக்கும் மானிட்டைசேஷன் இன்னும் ஆகலை. ஆனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தூரம் கன்சிஸ்டன்சியாக பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணுறீங்களோ அப்போ தான் தம்பியை நான் அங்கே பாட்காஸ்ட் மீட்டிங்கில் தான் மீட் பண்ணேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்விடேஷன் வரும். ஸ்பாட்டிஃபைலேருந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருதுன்னா இட்ஸ் குட் திங். நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை மீட் பண்ணலாம், அங்கே இருக்கிற பாட்காஸ்டர்ஸை மீட் பண்ணலாம், அங்கே இருக்கிற பாட்காஸ்டர்ஸ் எப்படி அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அனுபவங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி எப்படி உங்களுக்கு கிடைச்சதோ அன்றைக்கும் கிடைக்கும். ஸோ ஸ்பாட்டிஃபைல தான் எனக்கு கரெக்டாக வருது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி நான் மக்களை தான் சம்பாதிச்சிருக்கேன். அதை தாண்டி ஸ்பான்சர்ஷிப்.
இப்போ உங்கள் ஊரில் அரக்கோணம் எந்த ஏதோ ஊர் சொன்னீங்கல்ல, உங்கள் ஊரில் ரொம்ப பெரிய பிராண்டெல்லாம் இருக்கும். அந்த பிராண்ட் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து வாங்கி அதெல்லாம் வித்துட்ருக்காங்க, அந்த மாதிரி நம்ம பாட்காஸ்ட்டில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கில் வந்து இப்போ சென்னை மொபைல்ஸ் வழங்கும் நைட் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் போடலாம். ஏன்னா நம்மளுடைய லிசனர்ஸ் கவுண்ட்டை அந்த பிராண்ட் மூலமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸ்பாட்டிஃபையை பொறுத்த வரைக்கும் டொனேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. என்னோட பாட்காஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பயோக்கு கீழே நான் என்னோட யூபிஐடி வச்சுருவேன். உங்களுக்கு பிடிச்சா யூ கேன் சப்போர்ட் திஸ் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிஃபைல நான் ஓப்பனாகவே கெஞ்சுவேன், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு யூ கேன் ஏர்ன் மோர் பீப்புள் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் உங்களுடைய பேச்சு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இட்ஸ் அ குட் மீடியம் டு ஸ்டார்ட் ஸ்பாட்டிஃபைல. அடுத்து யூடியூப் ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும், வீடியோ பாட்காஸ்ட். சரி, ஓகே, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன். ஸோ வீடியோ பாட்காஸ்ட்டில் நிறைய வியூஸ் போச்சுன்னா மானிட்டைசேஷன் ஆகும், நிறைய ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஸோ இது 2 மெயின் பிளாட்ஃபார்ம். வீடியோ வர்றதுக்கு உங்களுக்கு ஹெசிடேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸோ ஆமாம், இப்போ வரைக்கும் என்னுடைய இது காலையில் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். என்னுடைய கவுண்ட்டு, என்னுடைய ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்டோடைய கவுண்ட் ஆல்மோஸ்ட் 10 லட்சம் பேர்கிட்ட இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அண்ட் என்னோடய ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஜாஸ்தி, சிங்கப்பூர் அண்ட் யூஎஸ், மலேசியா இந்த மாதிரி இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4 months 5 months பேக் வந்து என்னுடைய டாப் 57 இந்தியாவில் டாப் 57 இந்த பாட்காஸ்ட். இந்த சார்ட்டில் மட்டும் நீங்கள் இடம் வந்துட்டீங்க அப்படின்னா, டாப் 10க்குள்ளே வந்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஸ்பாட்டிஃபை வில் ஸ்பான்சர் யூ. ஒரு காலத்தில் ஸ்பாட்டிஃபை ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா ஷோ பண்ணுறவங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் பே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க டியூ டு சம் ப்ராப்ளம். ஸோ அதே தான் நான் முந்தானேத்து கூட கேட்டேன், மேம் இந்த மாதிரி நான் போய் பேச போகிறேன், ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் கொடுப்பீங்களா, இவ்வளோ தூரம் பாட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, கன்சிஸ்டன்சி போட்டுக்கிட்டே இரு, உனக்கான ஆடியன்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக தே வில் நோட் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து பண்ணாலே அந்த விஷயத்துக்கான பிரதிபலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய அனலிட்டிக்ஸ். காலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணி நுழைச்சிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட், அவ்வளோதாங்க. கொஞ்சம் பேசலாமா? ஓகே, இல்லை கொஞ்சம் பேசலாமாவே போங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ரேடியோ ஜாக்கியாக இருந்திருக்கேன், டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன், ரைட்டராக இருந்திருக்கேன், ப்ளஸ் ஆக்டிங் எல்லாம் விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சந்தேகனாலும் கேளுங்க. ஏன்னா பல விஷயங்கள் மண்டக்குள்ளே இப்போ பூந்துருச்சு. என்ன டவுட் வேணாலும் கேளுங்க, தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். சொல்லுங்கள் சார். ஓகே சார். நான் இருக்கேன் ஆங்கர் எஃப்எம் இருந்துச்சு இல்லையா, அப்போ இருந்திருக்கேன். இப்போ என்னென்னா மற்ற நாடுகளில் வந்து ஸ்டார் மாதிரி நம்ம கொடுக்கலாம், பே பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாட்காஸ்டர்னா ஐ கேன் பே யூ இல்லைங்களா, அதை ஸ்டார்ஸ் மாதிரி கொடுக்கலாம். 10 ரூபா, 5 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபாய் அது மாதிரி கொடுக்கலாம். இருக்கு இல்லைங்களா, வெளிநாட்டில எல்லாம் இருக்குது. நான் இந்தியாவில் மட்டும் இன்னும் வந்து பாட்காஸ்டிங் அந்த மாதிரி மானிட்டைசேஷன் வரலை. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது? அந்த கன்சர்ன் பர்சன் கிட்டேயும் காலையில் ஃபோனில் கேட்டுட்டு தான் வந்தேன். 2 வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கேன். அவங்க சைடில் சார், நான் ஸ்பாட்டிஃபைல ஒர்க் பண்ணும்போது என் மெயில் மூலமாக தான் பேமெண்ட்டே போகும், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். செலிபிரிட்டிஸ்க்குன்னு ஒரு பேமெண்ட் போகும், இப்போ பாலாஜி சாருக்கு ஒரு பேமெண்ட். ஸோ ஸ்பாட்டிஃபை வந்து நீங்கள் அவங்க சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, கண்டினியூஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு NDA ஃபார்மை கொடுத்துருவாங்க. எக்ஸ்க்ளூசிவெல்லாம் தூக்கிட்டாங்க சார். ஸ்பாட்டிஃபைல யாருமே இப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஷோ பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, இந்த லாஸ்ட் ஒரு 6-7 months பிஃபோர் ப்ரைஸஸ் ஆனதுனால அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 4 முறுக்கு அது கூட இப்போ யாருமே இப்போ சில ஏஜென்சி ஸ்பான்சர் பண்ணுவாங்க. லைக் இத்தனை கவுண்ட்ஸ் இருக்கு, இப்போ நான் காமிச்சேன்ல, நான் ஒரு 10 லட்சம் பேர் என்னோடது கேட்குறாங்க அப்படிங்கும் போது நான் ஒரு ஏஜென்சியை அப்ரோச் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி என்கிட்ட கவுண்ட் இருக்கு, லைவா பாருங்க, இத்தனை பேர் என்னோடது கேட்குறாங்க, ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா நான் உங்ககிட்ட ஸ்பான்சர்ஷிப் கேட்பேன். ஸ்பாட்டிஃபையை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப், டொனேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏஜென்சிஸ் மூலமா நம்ம அப்ரோச் பண்ணி நம்மளுடைய நம்பர் கவுண்ட்டை காமிச்சு அப்ரோச் பண்ணா. டொனேஷன்ஸ் பை ஹூம்? டொனேஷன்ஸ்னா நம்மளோட UPID தான் சார், வேற ஒன்றும் இல்லை. அவங்க நமக்கு டொனேஷன் கொடுக்கறது தான். ஸோ ஸ்பாட்டிஃபை டைரக்டாக நமக்கு எதுவுமே பே பண்ணாது. கன்சிஸ்டன்சியாக போட்டால் உங்களுக்கு மெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா போகுது, கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்னல டாப் 10 சார்ட்டில் நீங்கள் வந்துட்டாலே, ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு NDA ஃபார்ம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அதுக்கு? இப்போ 4000 வியூ ஹவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா யூடியூப்ல, அது போல இதுக்கு இந்த டாப் 10ல வரதுக்கு இல்லை ஹவ் டு? இதில் வந்து யூடியூப் மாதிரி கிடையாது. யூடியூப் இஸ் அ பிக் மீடியம்.
நிறைய பேர் இப்போ நான் வெளியே போனாலே ஒரு 10 பேர் இன்ஃப்ளூயன்சஸ் பார்க்கலாம், அந்த அளவுக்கு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அதுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்பாட்டிஃபை அப்படி கிடையாது, நாங்கள் பே பண்ண மாட்டோம், நீங்கள் வேணால் வந்துக்கோங்க, உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதில் நீங்கள் விளம்பரத்தை நீங்களே கூப்பிட்டு வந்துக்கலாம், நீங்களே பேசுங்க, நீங்களே தப்பு பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டிஃபை ஓப்பன் மீடியம், ஒரு ஃப்ரீடம் மீடியமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த டாப் 10 வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு? டாப் 10 வந்து அவங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பாக டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க. எவ்வளோ கவுண்ட்ஸ் இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ சமீபத்தில் ஃபுல்லாக ஹிந்தி பாட்காஸ்ட் தான் டாப்பில் இருக்கு. அதில் மெயின் நான் சொன்னது க்ரைம் ஸ்டோரிஸ் சொல்கிறவங்க எல்லாருமே டாப்பில் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சஸ்க்கு நான் பே பண்ண 1 lakh பே பண்ணேன் மந்த்லி. இன்னும் செலிபிரிட்டிஸ்க்கு 75,000. அவங்க எவ்வளோ தூரம் பெருசாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்களுடைய பாட்காஸ்ட் மக்கள் கேட்குறாங்கங்கிற கவுண்ட் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான், எப்போ வேணாலும் அவங்க காசு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மானிட்டைஸ் ஆக ரெடியாக இருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் போடுங்க, அவங்க ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ ஸ்பாட்டிஃபை மெயின் திங், பாட்காஸ்ட் ஸ்டார்ட் ஆனதே ஸ்பாட்டிஃபைல தான் இப்போ அதிகமாக பூம் ஆகிட்டு இருக்கு. அதில் தான் நானும் அதிகமாக போட்டுட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் சார், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கண்டிப்பா இருக்கும். நீங்க என்ன பாட்காஸ்ட் சார் பண்றீங்க? பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்டிங். அது எதை பத்தி சார்? அது வந்து ஒரு பட்டிக்காட்டானோட பார்வையில உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வியூல வந்து சொல்றது. இப்போ ரன்வீர் ஷோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் நமக்கு ஒரு வியூ இருக்குல்ல, அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து சொல்றதுங்க. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒரு விதமான ஸ்டைல் இருக்கும். உங்க பேரு? மைத்திலிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கலாம், மகாலட்சுமிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கலாம், அங்கே இருக்கிற ஒரு பாப்பாக்கு ஸ்டைல் இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்டைல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இது கன்சிஸ்டன்சியாக ஒரு 100 பாட்காஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியுமா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் பேசுவேன் சார். உங்கள் கேள்விக்கான பதில் வந்துச்சுங்க. இப்போ டிஆர்எஸ் இப்போ ஒன்று மட்டும் கேட்டேன். இப்போ டிஆர்எஸ் தான் இந்தியாவிலே டாப்னு சொல்லுவாங்க. ரன்வீர் ஷோ அதே மாதிரி. ஆமாம், வேகமாக பேசிட்டார். ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியாவில் டாப் பாட்காஸ்டர் யார், தமிழில் யார் நம்பர் 1 இருக்காங்க? அது மாடரேட் ஆகிட்டே தான் சார் இருக்கும். என்ன யாருன்னு ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் டாப் 10ல் யார் வராங்க, டாப் 10, டாப் 50, டாப் 100 வரைக்கும் போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம டாப் 100குள்ளே தான் இருக்கோம். நானே 57, 87, 100, 200க்கெல்லாம் போயிருக்கேன். தமிழில் ஒரு சில பேர் தான் வந்துட்டுருக்காங்க, எல்லாருமே ஹிந்தி பர்சன்ஸ் தான். ஹிந்தியில் பாட்காஸ்ட் நல்லா பூம் ஆகிட்டு இருக்கா. ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணரை பற்றி பேசின ஒரு பாட்காஸ்ட் மேலே வந்து நிற்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் வந்து செக்ஷுவல் கண்டென்ட்டும் செகண்டில் வந்து நிற்கும். தேர்ட் வந்து க்ரைமாக இருக்கும். 4th வந்து ஜாலியாக பேசுகிற கண்டென்ட்டாக இருக்கும். 5th மோட்டிவேஷனலாக இருக்கும். அகெயின் 6th வந்து அப்படியே வந்து ராமாயண மகாபாரதம் கதை எல்லாம் அதில் இருக்கும். அவங்களோட சாட் நான் பார்க்கல சார். ஸ்டோரி டெல்லிங் ஆப்வியஸ்லி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு கதை கேட்க பிடிக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்க பிடிக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு நான் ரொம்ப டவுனாக இருக்கேன், எனக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் லிசன் மை பாட்காஸ்ட்ருவேன் நான்லாம். ஸோ அதான் சார். யா சார், நன்றி சார். குட் ஈவினிங் மேம். வணக்கம் சார். இப்போ அந்த அனலிட்டிக்ஸ் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஆடியன்ஸு டார்கெட் ஆடியன்ஸுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க. அதர்வைஸ் உங்களுடைய பர்சனல் ஏரியா எதுவாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இதில் வந்து எது வந்து பிரெட் வின்னிங் ஃபேக்டர் அக்ராஸ் த குளோப்? பிகாஸ் நீங்கள் தமிழ்லேயும் நீங்கள் அரௌண்ட் எல்லாருக்கிட்டே இருந்து சம் பீப்புள் நம்ம தமிழியன்ஸ் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய டிசைரபிள் லிஸ்ட் என்னென்னவா இருக்குது? ஸ்போர்ட்ஸா, டிவோஷனா, லாங்குவேஜா, லிட்ரேச்சரா, அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து அனலிட்டிக்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்தந்த ஏரியாவில் நம்ம ஸ்கில் செட்டி டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி சார். ஸோ அனலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட நீஷ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சார். எனக்கு எது வரும்? எனக்கு வந்து மென்மையாக பேச வரும் சார். உதாரணத்துக்கு பேசவா என்னோடய நைட் பாட்காஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஸ்வீட்டான வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே பிரியங்கா பேச வந்தாச்சு. சில பேர் சண்டையினால் பிரிவாங்க, பல பேர் பிரியறதுக்காகவே சண்டை போடுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் அமையறதில்ல. அப்படி அழகாக அமைஞ்ச வாழ்க்கையை சில பேருக்கு வாழவும் தெரியறதில்ல. இது நைட் டைமில் நான் பேசுகிறது. ஸோ தேங்க்யூ. ஸோ இது வந்து நைட் டைமில் என்னோடய பாட்காஸ்ட் வந்து நீங்கள் கேட்கும்போது எல்லாரையும் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறதோட அப்படியே உங்கள் பக்கத்தில் நான் படுத்துட்டு உங்களுடைய சோக கதைகளை கேட்டுட்டு நான் இருக்கேன்னு சொல்கிற வைக்கிற அளவுக்கு என்னுடைய பாட்காஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தான் வந்து நிறைய பேரை நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் சூரியன் எஃப்எம்ல இருக்கும் போதே பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் சம்பாதிக்கல. ஸோ ஆனால் சொன்னதே மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கேன் சார். எனக்கு இப்போ நான் ஸ்ரீலங்காவில்
ஸ்பாட்டிஃபை எடுக்காது. விபிஎன் மோட் ஆன் பண்ணி ஸ்பாட்டிஃபை கேட்டு ஜாஃப்னாலேருந்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ நான் ஜாஃப்னாக்கு போனாலே நான் அந்த காண்டாக்ட் பர்சனை ஹெல்ப் கேட்பேன். எங்கே போனாலும் எனக்குன்னு நான் அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்ருக்கேன், ஏன் இப்போ நீங்கள் பாட்காஸ்ட்டே போகிறதில்ல அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. என்னோட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஏன் போடல நல்லா வந்து கேட்கல, ஏன் பாட்காஸ்ட் போடல, சும்மா 30 செகண்ட் ரீலை ஸ்க்ரால் பண்ணி உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் நான் வின் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்குது, அதை சரி பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நீஷை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும் சார். உங்களுடைய பேர் சாரி சார், கருணாகரன் சாருக்கு ஒரு நீஷ் இருக்கும். இவ பட்டிக்காடுன்னு ஒரு நீஷ் ஸ்டார்ட் பண்ணார். இது எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணோம். இப்போ நான் மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு எவ்வளோ நாளைக்கு நான் மோட்டிவேஷன் பேச முடியும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சார், இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியங்கா அதில் வந்து நான் போட்டுருவேன் இந்த மாதிரி முடியும் போது, இது வரைக்கும் என்னுடைய பாட்காஸ்ட் கேட்டீங்க, நாளைக்கு என்ன பாட்காஸ்ட்டில் என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே ஒப்படைச்சிருவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு வரும், மேம் டிவோர்ஸை பற்றி பேசுங்க, மேம் இன்ட்ரோவர்ட்டை பற்றி பேசுங்க, மேம் நான் செல்ஃப் ஹெல்ப், அதாவது நான் ரொம்ப எல்லாத்துக்குமே தயக்கப்படுறேன், அதுலேருந்து எப்படி பேசுங்க, இப்படின்னு அவங்களே நமக்கு டாபிக் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டாபிக் பற்றி யோசிக்க வேணாம். ஸோ மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசினாலே மக்களை சம்பாதிச்சிடலாம் சார். ஸோ இதுதான் சார். அடுத்தது வேறு ஏதாச்சும் கேள்விகள்? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? புரியல சார். யூடியூப் நம்ம வந்து கண்ணெல்லாம் மூடிட்டு காதை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக பாட்காஸ்ட் போயிடலாம் சார். ஸோ நான் தான் சொன்னேனே சார், நான் வந்து சூரியன் எஃப்எம்ல இருக்கும்போது என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கட்டி தூக்கி கூட்டிகிட்டு வந்துடுவேன். நான் வெளியே வந்துட்டேன், 3 வருஷம் ஆச்சு ரிசைன் பண்ணி ஸ்பாட்டிஃபைல ஜாயின் பண்ணி, அது ஒரு பெரிய கதை, நீங்கள் லேட்டாக வந்ததுனால சொல்லலை. ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆர்ஜே பிரியங்கா அப்படின்னா என்னுடைய விஷுவலை பார்த்துட்டு வர்றாங்க. ஸ்பாட்டிஃபைல வீடியோ பாட்காஸ்ட்டும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து மூஞ்சி காட்டினா மட்டும்தான் இன்றைக்கி நம்மளை மதிப்பாங்க, நம்ம யாருன்னு தெரியுது, அடையாளம் என்னன்னு புரியுது. ஓ நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களை அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படி சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி ஒரு சந்தோஷம் தான் சார். இப்போது ஸ்க்ரீனில் நம்ம மூஞ்சி வரும்போது, நீங்கள் ஒரு பெரிய படத்தில் கமிட் ஆகி சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் வரும்போது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருதில்ல. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியோவில் ஹெசிடேஷன் வேண்டான்னு சொல்லுவேன். இன்கேஸ் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏஐலாம் நிறையா இருக்குது, அதுலேயே உட்காந்து வேவ் ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் போட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டுக்கலாம். சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். இல்லை எனக்கு ஸ்பாட்டிஃபை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்பாட்டிஃபை கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக போட்டால் கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை நோட் பண்ணி உங்களை கூப்பிட்டு, நான் ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு நடுவில் ஒரு 6-7 months போகலன்னா மூவி அந்த மாதிரியெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் கால் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா கன்சிஸ்டன்சியாக வந்து பாட்காஸ்ட் போட முடியல. பட் அதே தப்பு நம்ம பண்ண வேண்டாம். ஃபிக்ஸ் யுவர் ஒன் கோல். லைக் காலேருந்து ஆர்ஜே பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பாட்காஸ்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா விஷயங்களும் மண்டையில் ஏறிக்கும். இப்போ எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கும். நைட் உட்காந்து பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணால் நமக்கு நல்லா வரும் அப்படின்னு ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதி டிக் மார்க் போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இம்மீடியட்டாக. அதுதான் என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஸ்பாட்டிஃபைல வந்து ஒரு நிமிஷம், ஸ்பாட்டிஃபைல என்ன விதமான கண்டென்ட் வந்து அதிகமாக ரீச் ஆகுதுன்னு ஏதாவது ஸ்டடி இருக்கா? ஓப்பனாக சொல்லணும்னா சார், க்ரைம் ஜாஸ்தியாக போகுது சார். லைக் ஆனால் க்ரைம் பேசும்போது காப்பிரைட் இஷ்யூவும் வருது. ஏன் கதை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு எவனோ ஒருத்தன் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அஃபிஷியலாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டணும், அஃபிஷியலாக இந்த நியூஸ் காப்பிரைட்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் ஆட் பண்ணணும். இப்போ பயம் பற்றி பேசணுன்னா பின்னாடி வந்து நைட் டைமில் ஏதோ ஒரு சவுண்டு வரும்ல சார், அந்த மாதிரி. நான் வந்து டிமாண்டி காலனி பார்ட் 2ல் வந்து செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தேன் சார். அப்போ வந்து நான் ப்ரீதிங் கண்ட்ரோல் மெயினாக வந்து வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ப்ரீதிங் கண்ட்ரோல் இங்கே வச்சுக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி க்ரைம் நாவல் அதிகமாக போகிறதுனால அந்த ப்ரீதிங் கண்ட்ரோல் பற்றி சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஸ்டேஜில் ஏறி வந்திருந்தேன்னா திடீர்னு எல்லா லைட்டும் ஒவ்வொன்றா ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. அங்கே யாரோ இந்த மாதிரி ப்ரீதிங் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ ஸ்டோரிஸ் சொல்லும்போது க்ரைம் மேஜராக ப்ளே பண்ணுது சார். செகண்ட் வந்து கொஞ்சம் மார்க்கமான கண்டென்ட்டும் வருது. ஸோ அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். தேர்ட் வந்து மோட்டிவேஷனல் சார். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி டெல்லிங், நாட் ஓன்லி க்ரைம்,
ஸ்டோரி டெல்லிங். நான் வந்து ஒரு லவ் ஸ்டோரி எழுதினேன் சார் 2019 கோவிட் டைமில். நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம கேட்குற ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் யார் பார்ப்பாங்க, அதனால கொஞ்சம் காசு போட்டு மைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வந்து ஹிட் ஆச்சு. அந்த ஸ்டோரி கேட்டு ஒரு ப்ரொடியூசர் கேட்டாங்க, இப்போ கேட்டாங்க. ஸோ அதை நான் பவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த கதையை. அது ஒரு லவ் கதை, அது என்னோட கதை தான். அதில் வந்து 20% கற்பனை, 80% கற்பனை, 20% வந்து உண்மை. ஸோ முதல் கதை எப்போவுமே ஒரு கவிஞருக்கோ ரைட்டருக்கோ அவங்களுடைய அனுபவத்துலேருந்து வர்றது தான் வரும்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ என்னுடைய லவ் ஸ்டோரி நல்லா ஹிட் ஆச்சு. அது மூலமாக எனக்கு ஸ்பாட்டிஃபைல மக்கள் ரொம்ப ஜாஸ்தியானாங்க. ஸோ லவ் நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் பார்த்தது ஒரு நாள் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்த விஷயங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு எப்படி ஸ்டோரி எனக்கு கண்டென்ட்டே கிடைக்கல அப்படிங்கும்போது ரேடியோ ஜாக்கியாக இருக்கும்போது நான் மத்தியானம் ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசலாமா? ஓகே, ஏதாச்சும் நீங்களே ஒரு டாபிக் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். இல்லைன்னா டாபிக் சொல்லுங்கள். அன்னப்பூனால பண்ணு நல்லா இருக்கு, அன்னப்பூனால பண்ணு நல்லா இருக்கு. ஓகே, கண்டென்ட் இதுதான். நான் வந்து 1 மணிக்கு எனக்கு லைவுங்க. நான் வந்து 11 மணிக்கு ஆஃபீஸ் வருவேன். 12:55 வரைக்கும் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுங்களா. நடுவில் வந்து அதிபண்ணப்பளம் வாங்குங்களீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு 12:55 வரைக்கும் கிளைண்ட் பிடிச்சி வச்சுருவாங்க. 1 மணிக்கு லைவ் தான் எப்போவுமே மோஸ்ட்லி எங்களுக்கு 40 செகண்டில் தான் பேசணும். ஐயோ என்ன பேசுகிறதுன்னு தெரியலையே, 1 மணிக்கு வேறு என்னோடய ஆடியன்ஸ் வேறு வெயிட் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா வண்டியில் வர பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கதையாக சொல்ல ஆரம்பிப்பேன். சூரியனை பேசணுமா? ஓகே, சூரியன் எஃப்எம் 93.5 கோயம்புத்தூர் நம்பர் 1 கேட்டுருக்கிறீங்க. அட நான் தான் சிறுவாணி சின்னமணி வந்துட்டுனல்ல. அடோ இன்னைக்கு நான் வந்து மொப்பட்டில் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது பொழிச்சுன்னு ஒருத்தன் தூப்புனா ஏச்சிவேன். யாராச்சும் பஸ்ஸில் போகும்போது பொழிச்சுன்னு தூப்புனா என்ன பண்ணுறது? அப்படியே நல்ல வேலை நகர்ந்துட்டேன். அப்படியே நடந்து போகும்போது கடையை பார்க்குறேன், அன்னப்பூர்ணா பண்ணு நல்லா அதையும் சாப்பிட்டு போட்டு மைதா வாச்சுங்களா 4-5 வாட்டி பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். கொஞ்சம் வகுறு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து என் ரப்பத்தா சொல்லியிருக்குது இந்த நேரத்தில் வந்து வரக்காப்பி சக்கரையெல்லாம் கூடி சீக்கிரமாக நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டு வந்துட்டு நான் போய் வரக்காப்பி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ வருதே அப்படின்னு. தேங்க்ஸ். ஸோ மாடுலேஷன் தான் மத்தியான ஷோ. நான் பார்த்த விஷயங்கள், திடீர்னு இவர் கொடுத்த விஷயங்கள், இது எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் தாங்க. உண்மையை சொல்லட்டுமா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் நீ ஆஜே ஆகிறதுக்கு தகுதி இல்லை, வாய்ஸ் நல்லா இல்லை, டேஷ் 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 என்னென்னமோ எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன். அவமானம் தான் ஆப்வியஸ்லி நம்மளை தூக்கி கொண்டு வந்து நிறுத்துன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்தில் தயக்கமாக இருக்கோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம், வந்ததில் சந்தோஷம், உங்களை பார்த்ததில் சந்தோஷம். ஐயோ நிறைய கேள்வி கேட்பாரு. எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, அது இங்கே கேட்கலாமா எதோ தெரியல. சொல்லுங்கள் சார். நான் சும்மா தமாஷாக்கு போய் கமலா தியேட்டர்கிட்ட லியோ பற்றி பேசினேன். பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, 29 lakhs போச்சு. சூப்பர் சார். ரொம்ப கலாட்டை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன 75 சேனல்ஸில் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. பார்த்துருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் 5 months. அதுக்கப்புறம் எனக்கு காசே இல்லை. ஆனால் இப்போ கூட நான் போய் பேசிகிட்டே இருக்கிறேன். ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜனங்களை சம்பாதிச்சுட்டே இருக்கிறேன். நான் மாதத்துக்கு ஒரு 40,000 பேர் செல்ஃபி எடுத்துக்கிறேன் எங்கே போனால் கூட. ஓகே சார். ஓகே, அதே தவிர எனக்கு பைசா வரல. ஓகே சார். இப்போது நான் இப்போ போட்டிருக்க வேறு வீடியோஸ் எல்லாம் 2.5 lakhs 3.5 lakhs எல்லாம் கிடையாது. கொஞ்சம் எல்லாம் 40,000 30,000 அப்படி போகுது. இப்போ நான் காசு சம்பாதிக்கணும், எனக்கு நான் ஓன் சேனல் பண்ணுற அளவுக்கு எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. அதுக்கு மேலே நான் ஒரு 40 சேனலில் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே போய் பேசிடுவேன். எனக்கு 600 rupees செலவாகுது. 3 days, மார்னிங் 9, நெக்ஸ்ட் டே. எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியல. நல்லா போயிட்டுருக்கு. வேற ஒரு நிறைய சேனல்ஸ் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ நான் எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? ஆனால் நான் உண்மையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இன்ஃப்ளூயன்சர்ன்ட்டு நிறைய பணம் கொடுக்கறதுக்கு வர்றாரு. இந்த படத்தை பற்றி பேசி 5,000 கொடுக்குறேன்ட்டு. இல்லை, எனக்கு என்ன தோணுதோ நான் அது பேசுகிறேன், உங்கள் பைசா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம் சார்? நீங்கள் சார் மைக் உங்ககிட்டே இருக்கட்டும் சார். சினிமா பற்றின நாலேஜ் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் பயந்துட்டேன், ஐயோ என்ன கேள்வி கேட்க போகிறாரு
அப்படின்ட்டு. சார், உங்களுக்கு சினிமா பற்றின புரிதலும் நாலேஜும் நிறைய இருக்கும்போது அதில் பணம் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் எனக்கும் இருக்குது. ஆக்சுவலி எனக்கும் இருக்குது. மீடியா பொறுத்த வரைக்கும் சார், நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டோம், அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்ம அப்படியே தான் இருக்கோம் அப்படிங்கிற வருத்தம் எல்லா மீடியா மக்களுக்கும், டெவலப் ஆகாத மக்களுக்கும், திறமை இருந்தும் டெவலப் ஆகாத மக்களுக்கும் இந்த ஆசை இருக்குது. சார், இந்த ஒரு அஜித் ஒரு படத்தை நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க, உன்னை நம்பு அப்படின்னு, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் ஆனாலும் உன்னை நம்புன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நான் நேற்று தான் சார் கேட்டேன். நானும் இதே மாதிரி சார் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளை நம்பலாம். உங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய எல்லா சினிமா விஷயங்களையும் ஷார்ட்ஸில் போடுங்க சார், குட்டி குட்டியாக ஷார்ட்ஸில் போடுங்க. அதாவது 30 செகண்டில் இன்னைக்கு இதை பற்றி நான் சொன்னேன், அதுக்கு தகுந்த மாதிரி எடிட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷார்ட்ஸில் நம்ம ஃபுல் ஐடியாஸ் கன்வே ஆகாதுமா. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்சி ஆடியன்ஸ் 2K கிட்ஸ், நான் இப்போ பேசவே அங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு தான் சார் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸ் யாருன்னா 2K கிட்ஸ். 2K கிட்ஸ் ரீச் பண்ணுறதுனா ஷார்ட்டாக சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் ஹிட் ஆகுது. இல்லை, எனக்கு ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காரு. அப்போ ஒரே வழி தான் சார். ஒரு 25 மில்லியன்ஸ் இருப்பாங்க, கையில் காசு வரல சார். ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் சார். டெஃபினட்டாக உங்களுக்கான மக்கள் இருக்கும்போது அவங்க கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க சார். ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சினிமா சம்மந்தப்பட்ட சேனலை நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் சார். ஸோ அதான். பட் அவங்க உங்களை கட்டாயப்படுத்துறாரு, இப்படிதான் பேசணும், எந்த படம் நல்லா இல்லைன்ற நல்லதா பேசணுன்றாரு. அப்படிதான் இருக்கு, அது கஷ்டமா இருக்கு பேசுறது. ஆமாம் சார். லைக் மீடியாவில் இப்போ நீங்கள் 5000 சொன்னது கம்மி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 5 லட்சம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் அதை தானே நம்புறாங்க. இப்போ பணம் சம்பாதிக்கணும்னா பிடிச்ச வேலையை விட்டுட்டு தான் நம்ம பண்ணணும் சார். இப்போ அப்புறம் இதில் ஒரு இன்னொரு கேள்வி. சொல்லுங்கள் சார். ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகும், ட்ரெண்ட் ஆகாதுங்கிறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேராமீட்டரோ இல்லை கிராமரோ இருக்கா? இந்த மேஜிக் எந்த இடத்துல நடக்குது? கன்சிஸ்டன்சியில் நடக்குது சார். ஓகே. நான் ஒரு 6 மாதம் படங்களில் ஆக்சிடென்ட் ஆனதுனால எதுவுமே என்னால் போட முடியல. ஏன்னா மூஞ்சி பயங்கர கோரமாக இருந்தது. 2-3 படங்கள் மிஸ் பண்ண அழுதேன். எனக்கே நானே ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டேன். அப்படி இருக்கும்போது சாரி, கேள்வி மறந்துட்டீங்க. இல்லை, ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது உண்மையிலே ஒரு சூத்திரம் அதுக்குள்ளே இருக்கா? இதெல்லாம் பண்ணால் இது கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் அப்படி. நான் 6 மாதம் நான் போடலன்னு சொன்னல சார். வீடியோஸ் எதுவும் போடல, பாட்காஸ்ட் எதுவும் போடல. ஆனால் எனக்கான பீப்புள் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் சார். 1 மில்லியன் ஆயிடுச்சு. 1 மில்லியன் ஆயிடுச்சு. நான் என்னென்னா கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணேன். ஓகே, மக்கள் மறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வர்ற விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, ரசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் போட்டே தான் இருப்பேன். எனக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், பார்க்காம போங்க அப்படின்னு சொல்லி நான் யாரையும் ஃபாலோ பண்ணுங்கன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். 1 மில்லியன் ரீச் டக்குன்னு வந்துருச்சு. ட்ரெண்ட் ஆகிறது ஆகாமல் இருக்கிறது யார்கிட்ட எப்படி ஆகுனே சொல்ல முடியாது சார். நம்ம நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்று ஒரு பொண்ணு வீடியோ போடுறது, அவங்க பாட்டி வீட்டில் தூங்குற சோகம் சூப்பராக இருக்குன்னு ஒரு வீடியோ பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அது 1 மில்லியன் போயிருக்கு. ஒருத்தன் ஒரு 24 ஹவர்ஸ் சும்மாவே உட்காந்துருந்தான், எவ்வளோ பயங்கரமாக போச்சு. ஏதோ தெரியல சார், 24 ஹவர்ஸ்ல ஏதோ 12 மில்லியன் ஏதோ சம்திங் போச்சு. மக்கள் இன்னைக்கு எதை பார்க்குறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, எதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு வர்ற விஷயத்த எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து போடணும் சார். இங்கே கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் சக்ஸஸ். அது மட்டும்தான். ஒரு வாட்டி லூஸ் ஆகிட்டோம், ஒரு வாட்டி நிறுத்திட்டோம், எவனுமே 100 வியூஸ் போக மாட்டேங்குது, 200 வியூஸ் போக மாட்டேங்குது அப்படி நிறுத்தி நீங்கள் சோர்ந்து போய் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ நம்ம ட்ரெண்டும் ஆக முடியாது, நம்ம யாரும் நம்மளுக்கு அடையாளமே தெரியாமல் போயிடும் சார், விரக்தியில் ஆகிடுவோம். ஸோ அதுதான். சொல்லுங்கள் சார். வணக்கம் மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் இந்த இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் வேலை செய்கிறதா, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறதா சொல்கிறீங்க. வருமானம் வரலைன்னா அவங்க எப்படி அவங்க தொடர்ச்சியாக சர்வைவ் ஆவாங்க? சார், இப்போது இந்த இக்கிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைச்சா பரவாயில்ல, அதில் காசு இருந்தால் இன்னும் டபுள் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கு. அது மூலமாக எனக்கு வாய்ப்புகள் நிறையா வந்திருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, நான் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் டாப் 57 நான் வந்தேன்னு சொன்னல, அதை பார்த்துட்டு பெங்களூரில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டு அவருடைய லவ் கதை என்கிட்ட கொடுத்து எனக்கு பே பண்ணுறேன், நான் உங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அட்வான்ஸ் அனுப்பிச்சிட்டாரு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வேணாலும் வருதுன்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு 20,000 பே பண்ணார் ஒரு பாட்காஸ்ட்டுக்கு. என்னோடது நல்லா போகுது, என் வாய்ஸ் நல்லா இருக்குது. இல்லை, வாய்ஸ் எல்லாம் மேட்ரு கிடையாதுங்க.
வாய்ஸ் நல்லா இருக்கு இல்லை என்னோட கண்டென்ட் நல்லா இருக்குன்னா என்னை பற்றின ஒரு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுவாங்க. விளம்பரங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு விளம்பரங்கள் மூலமாக தான் நான் ரன் ஆகிட்டுருக்கேன். கோயம்புத்தூரில் தேட்டர் ஆட்ஸில் நிறையா விளம்பரங்களுக்கு குரல் கொடுத்துட்ருக்கேன். நல்ல தொகையும் வருது. அது மூலமாக என்னோடய வாய்ஸ் ப்ளஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சதுமே தான் நான் டப்பிங் யூனியனில் மெம்பராக சேர்ந்தேன். சமீபத்தில் ட்ராகனில் கூட கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் டப்பிங் நெட்ஃப்ளிக்ஸில் வர டப்டு மூவிஸ்க்கெலாம் தமிழ் டப்பிங் கொடுத்துருக்கேன். சில லீட்க்கு ஹீரோயின் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஸ்பாட்டிஃபைல நான் வாய்ஸ் கொடுத்ததுனால ஒரு சாம்பிள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் அனுப்புவேன் சார். ஸோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இது முதல்ல ஆரம்பிக்க இப்போது இர்ஃபான் வியூ ஆகட்டும், நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாமே ஸ்டார்ட் ஆனது வந்து வெறும் 1 சப்ஸ்கிரைபர்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் 1 மில்லியன் 2 மில்லியன் போயிருக்கு சார். ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு பிடிச்சது பண்ணலாம், பிடிச்சது சரி இதில் எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு அப்படின்னு உங்களை தேடி வாய்ப்புகள் தேடி வரும் சார். அது எப்படி வேணாலும் வரும், அது சொல்லவே முடியாது, மேஜிக் அது. இல்லை இதை வந்து நானே நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா இப்போ நான் வந்து நிறைய டிவி டிபேட்ஸ்க்கு வந்துட்டு நான் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 வருஷமாக அதில் இருக்கேன். எனக்கு டிவியிலேருந்து ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா ஒரு பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், ஒரு ஐடியாலஜி ரெப்ரசன்ட் பண்ணி போகிறேன். ஆனால் என்னுடைய பாப்புலாரிட்டி எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்னை ஒரு காலேஜில் பேச கூப்பிட்றாங்க, இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் பேச கூப்பிட்றாங்க, எனக்கு ஒரு 50,000 வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ணுறாங்க. இந்த மீடியம் இல்லைன்னா அந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. என்ன இது ஒரு உதாரணம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது பாப்புலாரிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம போடுறது. அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி நமக்கு ரிட்டர்னை கொடுக்குங்கிறத நம்ம இன்றைக்கி ஜட்ஜ் பண்ணவே முடியாது. வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நான் ஒன்று பண்ணிவிட்டேன் அதுக்கு உடனே யார் பே பண்ணுவாங்கன்னு நினச்சா அது அப்படி வந்து இந்த ஏராவில் அது நடக்காது. வந்துட்டு நீங்கள் பாப்புலராக இருந்தீங்கன்னா யாருக்காவது தேவைப்படுவீங்க, எதுக்காவது தேவைப்படுவீங்க, இவ்வளோதான் விஷயம். நீங்கள் அன்பாப்புலராக இருந்தால் உங்களை யாருக்குமே தெரியாது, இவ்வளோதான் மேட்ரு. வேறு கேள்வி சொல்லுங்கள் சார். இப்போ இந்த கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேள்விகள் கேளுங்க, உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். சரிங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டேன். டப்பிங்லேயும் கூட உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், எப்படினாலும் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக. ஏன்னா மற்றவங்களே பெரியவங்களே கேட்டுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸும் கேளுங்க. சொல்லுங்கள் சார். ஆமாம் ஆமாம். ஓகே சார், இப்போது வில்லேஜ் குக்கிங் சேனல் நீங்கள் கேட்ட 2வது கேள்வி வந்து ஹோம் ஸ்டுடியோ மஸ்டான்னு கேட்டிருக்காங்க. நான் வீடியோ பாட்காஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு நல்ல சோஃபா இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்டாண்டு வச்ச ஒரு மைக் இருந்தால் நல்லாயிருக்கும், பின்னாடி பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணேன், நம்ம இலையில வெறும் இலை வச்சா நல்லா இருக்காது, உள்ள சோறு இருக்கணும்ல. ஸோ எப்படி வேணாலும் பேக்ரவுண்ட் இருக்கட்டும், கண்டென்ட் முக்கியமாக அப்படிங்கிறது மேஜர் திங் சார். ஸோ அதுக்கு ஸ்டுடியோ மஸ்ட் தேவையில்லை, ஹோம் செட்டப்லாம் தேவையில்லை. நீங்களும் உங்களுடைய மைக் இருந்தால் போதும். மைக்கில் நீங்கள் மைக்கே இல்லை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டை எல்லாம் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காசு வரும்ல, அதில் வாங்கிக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஃபார் கிடிங். அப்படி இல்லைன்னா ஃபோனில் ஆன் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஹோம் ஸ்டுடியோ காசு இருந்தால் வைக்கலாம், காசு இல்லைனாலும் கொஞ்சம் சேர்த்து வச்சு நீங்கள் உங்களுடைய வீட்டை இன்னும் அழகாக மாற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கெடுதல் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயங்களை அழகாக்குறது தான் அந்த ஹோம் ஸ்டுடியோ செட்டப் சார், வேறு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து யூடியூப் பாட்காஸ்ட்டுக்கும் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை எல்லாமே ஒரே லிசனர்ஸ் தான் சார். நீங்கள் வந்து யூடியூப் யாருமே ப்ரீமியம் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஸ்பாட்டிஃபை அப்படி கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் இப்படி தொங்கிட்டு போகும்போது கூட நீங்கள் நான் பேசுகிறது கேட்டுருப்பாங்க. யூடியூப் அப்படி கிடையாது, இப்படியே பார்த்துட்ருப்போம், இவன் என்ன பேசுகிறான்னு லாக் பண்ணால் கட் ஆகிடும். ஸோ இது மேஜர் திங் ஸ்பாட்டிஃபைக்கும் யூடியூப்க்கும். ப்ரீமியம் ஓகே, ரெண்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் சார், பெருசாக எதுவுமே கிடையாது. அதில் காசு வரும், இதில் காசு கம்மியாக வரும், அவ்வளோதான் சார், அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட் சொல்லுமா? ஹலோ அக்கா. ஹாய் தம்பி. ஸோ 12th முடிச்சுட்டு ஒரு 2 years பேக் நான் இப்போ வந்து நைட் டைமில் டெரேஸில் உட்காந்துட்டு ரேண்டமாக வந்து ஸ்பாட்டிஃபைல வந்து பாட்காஸ்ட் அப்போலேருந்து கேட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணுறப்போ நைட் பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் உங்களை தொலைச்சிட்டு நீங்கள் ஒரு பிளேசஸ்க்கு போங்கன்னு ஒரு பாட்காஸ்ட் வந்து பேசியிருந்தீங்க. தொலைஞ்சு போகலாமா? ஆமாம், அந்த எபிசோட் வந்து நான் கேட்டிருந்தேன். 2 years பேக் கட் பண்ண நான் இப்போ பாட்காஸ்ட் கிரியேட் 1 year பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லீலா பேலஸ் ஈவெண்ட்லேயும் மீட் பண்ணேன். ஸோ அது அப்படியே ட்ரான்சிஷன் வந்து பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வீக்லேருந்து போஸ்ட் பண்ணுவீங்களாக்கா? ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த பர்சனல்
ஸ்டோரிஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த மாதிரி நிச் வந்து சொன்னீங்கல்ல. ஸோ கண்டென்ட் வந்து நீங்கள் எப்படி அதை எடுப்பீங்க? இப்போ இந்த டாபிக் பற்றி நம்ம பேசலாம்னு மைண்டில் இருக்கும், இல்லை மாறிட்டே இருக்குல்ல. ஸோ ஹவ் யூ பிக் யுவர் கண்டென்ட்? ஓகே, நம்ம பேச வேண்டிய கண்டென்ட்டை எப்படி எடுக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்களே ஒரு டைட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் அந்த ஆக்சிடென்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல. ஆமாம். ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன்னா நீங்கள் எப்படி இது ஒரு ஆக்சிடெண்ட் வந்து லைஃப்பில் சில விஷயங்களை மாற்றுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து 10th எங்கள் அம்மா அப்பா விட்டு தனியாக தான் இருக்கேன். ஓடியெல்லாம் வரல, படிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஸோ அப்போ வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. 5W1H அப்படிங்கிறது நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5W1Hனா ஹூ சேஸ் வாட், டு ஹூம், வேர் அண்ட் ஒய் அண்ட் ஹவு. இந்த 5W1H நீங்கள் பேசுகிற விஷயத்துலேருந்து இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாட்காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் யாருக்கு நடந்தது, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, இப்போ எப்படி இருக்காங்க, இது எல்லாமே மேட்ச் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம் அந்த 5W1Hல. இப்போ என்னோடய ஆக்சிடென்ட் பற்றி கேட்கும்போது நான் 10th அது ஒரு ஃபீல் குட் பாட்காஸ்ட் தான் நான் பேசினது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நடுவில் நான் படுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அடிப்பட்டதையுமே எங்கள் அப்பானால் தாங்க முடியல. இங்கெல்லாம் ஸ்டிச் போட்டு இப்படி வீங்கி நான் வரும்போது அப்பா அழுதாரு. நான் ஆக்சுவலி ஆக்சிடென்ட் ஆனது நான் சொல்லவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் விழுந்துட்டு அடுத்த வாட்டி ஆக்டிங்க்கு விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு வாரம் தனியாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஸ்வெல்லிங் எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே எங்கள் அப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன், திருப்பி இத்தனை வருஷம் பல கஷ்டங்களை நம்ம பார்த்துட்டு திருப்பி நம்ம அப்பாவோட கையை பிடிக்கும்போது, குழந்தையா மாறி அம்மாவோட கையை பிடிக்கும்போது எப்படி ஒரு ஃபீல் வரும். பாட்காஸ்ட்டில் நான் இப்படி தான் பேசுவேன். ரெண்டாவது அடிபட்டுருச்சுன்னு சொல்லும்போது என்னோடய அக்கா பசங்க வந்து சித்தி உனக்கு ஒன்றும் இல்லை சித்தி, ஒன்றும் இல்லை சித்தின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த 6 வயசு குழந்தை. அதுக்கப்புறம் நான் டே பை டே கண்ணாடியை பார்க்கும்போது நான் அழுதேன், சரியான. அதுக்கப்புறம் என்னன்னு யோசித்தேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஒரு ஆக்சிடென்ட் வந்து நிறைய விஷயங்களை மாற்றுது. எனக்கு அப்பா அம்மாவோட அன்பு கிடச்சிது ரொம்ப வருஷம் கழிச்சு. எங்கள் அக்கா பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. 3வது இதுக்கப்புறம் நம்மளுடைய அமைதி நிறைய விஷயங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நான் அமைதியாக ஒரு ரூமில் இருக்கும்போது சரி மீடியாவை தவிர வேறு என்ன வேலை பண்ணலாம், உனக்கு என்ன வரும் அப்படின்னு உட்காந்து நான் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சிடென்ட்னா நம்ம லைஃப்பில் நடந்த ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டவங்க இப்போ எப்படி இருக்காங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வந்திருக்காங்க, இது ஒரு மோட்டிவேஷன் பாட்காஸ்ட்டாகவும் கண்டிப்பாக மாற்றலாம். நம்மளுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை எப்படி வந்து ஃபைனலைஸாக க்ளோசிங்காக முடிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த திறமை இருந்தாலே போதும் கண்ணா. ஓகேக்கா, நம்ம ஒரே ஸ்டைலில் பண்ணலாமா, இல்லை நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சோலோவாக ஒரு டைப் சொன்னீங்க, அண்ட் இன்டர்வியூ ஸ்டைல், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கொலாபரேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நம்ம மிக்சடாக பண்ணாலும் அதுக்கான ரீச் வந்து இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஒரு டிவியில் சன் டிவியில் வெறும் நியூஸ் மட்டுமே இருந்தால் நம்ம டப்புன்னு மாத்திரம்ல, நாடகம் வருது, ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்க வராங்க. இப்படி இருக்கும்போது நம்ம பாட்காஸ்ட்டில் அனைத்தும் கலந்த கலவை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இன்டர்வியூ எடுக்கலாம், சார் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அக்கா நம்ம 2 பேரும் வாங்க கேஷுவலாக பேசலான்னா கண்டிப்பாக நான் வருவேன். நீங்கள் என்கிட்ட நீ நிறைய கேள்வி கேட்கலாம். அது மூலமாக நிறைய பேருக்கு ஒரு பலவிதம் ஆமாம் இல்லை எனக்கும் இது நடந்திருக்கே அப்படின்னு அவங்களும் லைஃப் ஸ்டைலை கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஐ திங்க் ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ஆசை தான் எல்லாமே பாட்காஸ்ட்டில். ஹலோ மேம். ஹாய் மேம், இப்போ நீங்கள் வந்து நைட் பாட்காஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும், நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? எல்லா பெரிய பெரிய ஆட்களும் வந்து என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக டைம் எடுத்துப்பாங்க. ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எனக்கு நான் 1 hour 2 hours எடுத்துப்பேன். ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி நான் ஃபுல் ரிசர்ச் தேவைப்படுது. ஆத்தென்டிக்கான விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா உங்களை நிறைய பேர் கேட்குறாங்கன்னா ஒரு மெயின் திங் ஆத்தென்டிக் தான். அது எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குது, அப்போ இல்லை இது எனக்கு கரெக்டாக இல்லை, நான் டைம்ஸ் நவலில் நேற்று படித்தேன் அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒன்று ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தே படிக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் முன்னாடி ஒரு ஃபோன் இருக்குது, கையில் மைக் இருக்குது, ரெக்கார்டர் ஆன் பண்ணி கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் சொன்னல ஒரு வாட்டி படித்து பாருங்கன்னு சொன்னது அந்த ப்ராக்டிஸ் அங்கே வரும். ஸோ எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தான் டைம் எடுக்கும். ரெக்கார்டிங்க்கு 10 minutes, எடிட்டிங்க்கு ஒரு 10 minutes, ½ hour பாட்காஸ்ட் முடிச்சிடுவேன். அப்லோடிங் பண்ணி ப்ரிப்பேரிங்க்கு மட்டும்தான் நான் டைம் எடுத்துப்பேன். ஏன்னா பேசுகிறதான சோறு தானே முக்கியம். அதில் சாம்பார் வைக்கலாமா கூட்டு வைக்கலாமா அப்படிங்கிறது நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். கிமிக்ஸ் எல்லாம் போடல, பின்னாடி எஃபெக்ட்ஸ் எல்லாம் போகிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டைம் எடுத்துக்கிறது தப்பில்லை. ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் மைதிலி. நெக்ஸ்ட் சொல்லுங்கள்.
குட் ஈவினிங் மேம். வெரி குட் ஈவினிங். நான் இப்போ காலேஜஸில் வந்து ஸ்பீச் காம்படிஷன்ஸ் போவேன். ஸோ ஒவ்வொரு காம்படிஷன்லுமே எனக்கு ஒவ்வொரு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த காம்படிஷனில் எனக்கு இந்த நாலேஜ் கிடச்சிச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்காஸ்ட்டாக போடலாமா? தாராளமாக போடலாம். உங்கள் பேர் என்ன? அஸ்வினி மேம். அஸ்வினி, என்ன பாட்காஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை. என்ன பேர் வைக்கலாம்? யோசிக்கணும். அஸ்வினி ஸ்டாக் அப்படின்னு கூட வைக்கலாம். சும்மா ஆஷ் டாக் அப்படின்னு கூட வைக்கலாம். ASHTAWLK. சும்மா ஸ்டைலிஷாக இல்லை அஸ்வினி சம்திங் ஏதோ உங்கள் ஒரு பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு. நீங்கள் டெய்லி காலேஜ் போவீங்களா? டெய்லி நிறைய பேரை பார்ப்பீங்களா? டெய்லி இப்போ 1 மந்தில் ஒரு 4 to 5 10 காம்படிஷன்ஸ், இன்டர் காலேஜ் ஸ்பீச் காம்படிஷன்ஸ் வரும், ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன்ஸ். அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்போது ஒவ்வொரு பர்சன்ஸை மீட் பண்ணுவோம், லெஜெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். அவங்க சொல்கிற நாலேஜ் எல்லாமே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்க சொல்கிற விஷயங்கள், சார் இப்போ பேசுகிறாரு அப்படின்னா அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதிட்டு இது எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து ஒரு வாட்டி எழுதுங்க. எழுதுனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பேசுகிறதுக்கான எழுதும் போதே நிறைய தோணும். இந்த எமோஷன்ஸ் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். நீங்கள் கண்டிப்பாக நாலேஜ் ஷேரிங் பண்ணுறீங்க. நான்லாம் மக்கள்கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்களை திருடிப்பேன். இப்போ மைதிலி கிட்ட வந்து ஒரு அழகான இன்னசென்ட் தெரியுது ஃபேஸில். அதை தாண்டி மைதிலின்ட்ட அஸ்வினி சரியா, அஸ்வினி கிட்ட ஒரு இன்னசென்ட் தெரியுது. அப்படிங்கும் போது அஸ்வினி கிட்ட இருக்கிற என்னென்ன விஷயங்கள் நான் எடுத்துக்கலாம், அமைதியை எடுத்துக்கலாம். அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்குது, நாலேஜ் ஷேரிங். அதை நான் திருடிப்பேன். ஸோ இது தாராளமாக வந்து நீங்கள் பாட்காஸ்ட்டில் நான் இன்றைக்கி இவரை பார்த்து இன்றைக்கி இதெல்லாம் சொன்னார், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் கொடுக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் சொல்லி அஸ்வினியோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஹேண்ட் ஓவர் கொடுத்து, இல்லை மெயில் ஐடி மூலமாகவும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு இன்றைக்கி இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் சொல்லலாம். வாரத்தில் 2-3 உங்களுக்கு டைம் இருந்தால் 2-3 போடலாம். டெய்லி போடணுன்னாலும் போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே மேம். தேங்க்யூ அஸ்வினி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட். அவ்வளோதான். கொஞ்சம் பேசலான்னா கொஞ்சம் தான் பேசுவீங்களா? ஒருத்தர் தன்னுடைய சேனலை எப்படி வந்து பாப்புலரைஸ் பண்ணுறது, எப்படி அவருடைய ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுங்கிறது எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஜஸ்ட்டு ஒருத்தர் புதுசாக ஆரம்பிக்கிறாரு, நம்ம எப்படி மற்றவங்கள ரீச் பண்ணுவோம்? ஏன்னா பிகினிங்கில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. அப்போ என்ன மாதிரி அதுக்கு டூல்ஸ் ஏதாவது அதுக்கு இருக்கா, அதை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொன்னீங்கன்னா உபயோகமாக இருக்கும். சார் ஆக்சுவலி இதில் காண்டாக்ட் தான் சார். நான் வந்து ஸ்டார்டிங்கில் பாட்காஸ்ட் பண்ணும்போது யாருமே இல்லை. திடீர்னு எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு என்னால் இமேஜினே பண்ண முடியலை. ஏன்னா நான் 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். நான் வந்து இப்போது அபிதா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பாட்காஸ்ட். நான் என் பாட்காஸ்ட்லாம் யார் கேட்பாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு 150-200 பேர் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய தெரிஞ்ச மக்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம். இவங்க கண்டென்ட் நல்லா இருக்கே, கொஞ்சம் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக மக்கள் டு மக்களாக வந்த லிசனர்ஸ் கவுண்ட் தான் ஜாஸ்தி சார். ஸோ அப்படி தான். அதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் இல்லைனா நாட் இன்ஃப்ளூயன்சஸ் பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச நபர்கள்கிட்ட அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி இதை நீங்கள் கேளுங்க, இதை பற்றின உங்களுடைய புரிதலை உங்கள் பாட்காஸ்ட்டில் சொல்லுங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள், அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நான் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஸோ அதான் சார், ஃபஸ்ட்டு நண்பர்களுடைய நண்பர்கள், அதுக்கப்புறம் செலிப்ரிட்டிஸ் அவங்க காண்டாக்டில் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கேட்க சொல்லலாம். அவங்க இதில் போஸ்ட் பண்ணவும் சொல்லலாம். போஸ்ட் பண்ணினாலுமே கண்டிப்பாக உங்களுக்கான ஆடியன்ஸ் உங்களை தேடி வருவாங்க சார்.